ஒருத்தருக்கு ஆஸ்மா வந்தா கூட மூச்சு திணறல் வரும். அதோட நெஞ்சில அழுத்தம் உருவாகும், இருமலும் வரும். ஆனா ஒருத்தருக்கு ஆஸ்மா வர காரணம் என்ன? ஒரு பேஷண்டோட நுரையீரல் மூச்சு குழாய் திடீர்னு சுருக்கம் அடையறதுனால அது வழியா வெளியேற மூச்சு காற்று அளவுல குறையறதுனால மூச்சு விட கஷ்டப்படுறாரு. 2 முக்கிய காரணங்களால ஆஸ்மா ஏற்படுது, அலர்ஜிக் அண்ட் நான் அலர்ஜிக். அலர்ஜிக் ஆஸ்மா சில ஒவ்வாமையான விஷயங்களை உடல் ஏற்காததுனால உருவாகுது. அதாவது தூசி, புகை, மருந்துகள், உணவு அண்ட் மாசுபாடு. நான் அலர்ஜிக் ஆஸ்மா யூசுவலா ஏற்பட காரணம் பயம், அதிக கவலை, வேற சில அழுத்தமான சூழ்நிலைகள். அதிக அளவு பதப்படுத்தப்பட்ட உணவை உட்கொள்றதும், அதிக உப்புச்சத்தை எடுத்துக்கிறதும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இல்லாத உணவை உட்கொள்றதுனாலையும் பெரும்பாலும் ஆஸ்மா வர வாய்ப்பு இருக்கு. சில கேஸ் பாத்தீங்கன்னா இது மரபு சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம். ஆனா ஆஸ்மாவை கண்ட்ரோல் பண்ண வழிகளும் இருக்கு. ஆயுர்வேத முறையில வீட்டிலேயே அதுக்கான ஏற்பாடை செய்ய முடியும். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஃபெனுக்ரீக் சீட்ஸை எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் தான் வெந்தயம். இத 1 லிட்டர் தண்ணியில முதல்ல போடுங்க. இளம் கொதிநிலையில 30 நிமிஷத்துக்கு வேக வைங்க. தண்ணிய மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் எடுத்துக்கிட்டு அத ஒரு வடிகட்டியில வச்சு அதோட ஜூஸை மட்டும் நல்லா புழிஞ்சு எடுக்கணும். அடுத்தபடியா 1 டீஸ்பூன் தேன் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கலவைய தினம் மார்னிங் 1 கிளாஸ் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. ரெண்டு டீஸ்பூன் ஆம்லா பவுடர் எடுத்துக்கோங்க. கூஸ்பெரின்னு சொல்லப்படுற நெல்லிக்காய் பவுடர் தான் இது. இதுல 1 டீஸ்பூன் தேனை சேர்த்துக்கணும். நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இந்த கலவைய தினம் காலையில சாப்பிட்டுட்டு வரணும். தேன் ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு நல்ல பலனளிக்க கூடியது. வீட்டு வைத்தியத்துக்கும் இது முக்கியமானதாக விளங்குது. தேனை ஒரு பவுல்ல எடுத்து அந்த வாசனைய ஆஸ்மா பேஷண்ட் நல்லா மூச்சு இழுக்கணும். இந்த மாதிரி பண்றதுனால சுவாசம் எளிதாயிடுது. ஒரு ஆஸ்மா பேஷண்ட் சுத்தமான காத்தை சுவாசிக்க வேண்டியது அவசியம். ஃபேஸ்ல ஒரு துணியை சுத்திக்கிட்டு ஒத்துக்காத விஷயத்தை விட்டு விலகியே இருங்க. வளர்ப்பு பிராணிகள் கிட்ட போகாதீங்க. முடி மற்றும் இறகுகளோட இருக்கிற விலங்குகள் கிட்ட நெருங்காதீங்க. ஆரோக்கியம் தான் முக்கியம். இது போன்ற இயற்கை வீட்டு வைத்தியங்களை அறிய www.homeveda.com வருகை தாருங்கள்.